Hello everyone, welcome to SFRBC channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் என்னென்னா கேடன்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 to 2025. ஸோ இது வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேடன்ஸ் டிசைன் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அண்ட் கன்சர்ன் இந்தியன் ஃபவுண்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ப்ளஸ் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஸோ நல்லா படிக்கிற குழந்தைகள் படிக்க முடியாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவங்க படிப்புக்கான எல்லா செலவுகளையும் இவங்க வந்து ஏற்றுக்கிறதா இந்த ஸ்காலர்ஷிப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரி லொக்கேஷன்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லைக் டெல்லி, பெங்களூர், பூனே ஆர் அகமதாபாத்தில் இவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் ஓவர் இவங்க 514 ஸ்டூடெண்ட்ஸோடைய ட்ரீம்ஸை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷனும் இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்லி, பெங்களூர், பூனே ஒரு அகமதாபாத்தில் இருக்கிற இந்தியன் நேஷ்னல்ஸாக கண்டிப்பாக இவங்க இருக்கணும். ஸோ செகண்ட் வந்து யூஜி கோர்சஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து 12th ஸ்டாண்டர்டில் மினிமம் 60% ஸ்கோராவது இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இவங்க பிஜி கோர்சஸ் படிச்சுட்ருக்கிற இல்லை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கன்னா இவங்களுடைய யூஜியோட ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராமை இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படிங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக ரிசைட் அண்ட் ஸ்டடி இன் டெல்லி, பெங்களூர், பூனே ஒரு அகமதாபாத் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் மஸ்ட் கம் ஃப்ரம் அ லோயர் இன்கம் குரூப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ இவங்க வந்து ஸ்டடி ரிலேட்டடாக எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக இவங்க நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் இன்டைரக்டாக நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நம்மளால் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்க முடியாது. ப்ளஸ் நம்மளுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகண்ட்டோடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இல்லை உங்கள் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.